ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது குருவிக்கூடு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பன்னீர், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மைதா, சேமியா, புதினா, அரிசி மாவு, எண்ணெய், உப்பு. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு அந்த குக்கரில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகணும். கையில் தொட்டோடனே டக்குன்னு மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வெந்துடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டோன்னா இது ரொம்ப சூப்பராகவே வெந்துடும். இப்போது இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை நம்ம கையிலே ரொம்ப நல்லா மேஷ் பண்ணி விட்டுற போகிறோம். கொஞ்சம் அந்த குண்டா கூட வராமல் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு கூட இப்போ அடுத்து இதில் பன்னீர் ஒரு 200 கிராம் இதில் சேர்க்க போகிறோம். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை வந்துட்டு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு லைட்டாக நசுக்கினாலே நல்லாவே இது நசுங்கிட்டு நம்ம இது கூட மேஷ் பண்ணிடலாம். ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ளே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குலையும் பன்னீர்லேயும் நல்லாவே ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. அடுத்து ஒரு பவுலில் மைதா மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னா, இதுதான் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஒட்டுறதுக்கான பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லாவே ஒரு தண்ணி விட்டு நம்ம ஒரு லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பன்னீர் ஸ்டஃபிங்கை ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை வந்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு நெஸ்ட் மாதிரி, நெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நம்ம வீட்டில் மாவிளக்கெல்லாம் செய்வாங்க, மாவில் விளக்கு வைப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம இதை வந்துட்டு அந்த ஷேப்பில் நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மைதா மாவு லிக்விடில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கம் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடும் மேலே லேயர். இதுக்கு அடுத்து சேமியா வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த நெஸ்ட்டை நம்ம வந்துட்டு அந்த சேமியாவில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நெஸ்ட்டு மாதிரியே நம்மளுக்கு அப்பியரன்ஸ் வந்துடும். இந்த சேமியா பார்த்திங்கன்னா இந்த மைதா கூட நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சேமியாலாம் நல்லா ஒட்டி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் ஆகிடும், செட் ஆகிடும். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் இருக்க எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த நெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த நெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேமியா வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே இருக்கிற பன்னீர் நல்லாவே வெந்துடும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது நெஸ்ட் மாதிரி அப்பியரன்ஸ் வரதுக்காக புதினா இலை 2 வந்து நம்ம வச்சுட்டு இந்த முட்டைக்காக ஒரு குட்டி குட்டி முட்டை மாதிரி தெரியறதுக்காக அரிசி மாவை கொஞ்சம் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவை நம்ம இது மேலே வச்சிடலாம். நம்ம இதை சாப்பிடும் போது அரிசி மாவோட சேர்த்து சாப்பிட்டாலும் சாப்பிட நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே புது விதமாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கொடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.